ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வாட்ச் வாங்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் எந்த வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு உன்னோட வாட்ச் தான் பிடிச்சிருக்குன்னு காமிக்கிறாங்க. அதை கேட்டதுமே இவர் கையில இருக்க வாட்சை கைட்டி அவங்க பொண்ணு கையில மாட்டி விடுறாரு. இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் ஆட்டோ டிரைவரா இருக்காரு. இவங்க அம்மா அப்பா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சாதாரண வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இவங்க மாமா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே காலேஜ்ல விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ரோட்ல சின்ன சண்டையால போக முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. சோ ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து தடுக்காம வரும்போது ஹீரோயின் இவங்க தான் சண்டை போறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்டையும் வச்சு அடிச்சிடறாங்க. ஆனா ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் இந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சி அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா இவங்க தங்கச்சி படிக்கிற காலேஜ் தான் படிக்கிறா. அது மட்டும் இல்லாம தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் இவனுக்கு தெரிஞ்சு போகுது. சோ தங்கச்சியை வெயிட் பண்ணி கூட்டிட்டு போனா ஹீரோயினும் வருவாங்கன்னு தெரிஞ்சு போய் இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்து அவங்க பேரு மாயானும் தெரிஞ்சு போகுது. அப்போ ஆட்டோல போகும்போது ரெண்டு சும்மா இல்லாம லவ் சாங்லாம் போட்டு ப்ரப்போஸே பண்ணிடுறான். பார்த்தா அந்த பொண்ணு கோவத்துல அடிச்சிடறான். நைட் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட குடிக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணோட பேரை கேட்டதுமே அவங்க அப்பா சரியான ஸ்ட்ரிக்டா செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவர் ஸ்ப்ளெண்டர் பைக் தான் வச்சிருப்பாரு. அந்த சத்தத்தை கேட்டாலே ரொம்பவும் பயப்படுவாங்க. ஒரு நாள் நானே அப்படிதான் பயந்து அங்க இருந்து கிளம்பி வந்தேன். இந்த பிரச்சனையை வேணாம் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா பொண்ணு மட்டும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள கூட நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஹீரோ அடுத்த நாளே இந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப காலேஜ்ல கிரிக்கெட் ஆடும்போது திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரா. ஆனா ஹீரோ தெரியாம இந்த பொண்ணு அடிச்சிடறான். ஆனா அடிச்சதுனால கோவப்படுவாங்கன்னு பார்த்தா ஹீரோவை இந்த பொண்ணுக்கு ஒரு மூவ் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் எந்த ஆட்டோலயுமே ஏறாம ஹீரோட ஆட்டோல ஏறி போறா. அப்ப ஹீரோ எவ்வளவு கெஞ்சி சாரி கேட்டு பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்காம கோச்சிட்டு போயிடுறா. பட் காலேஜை விட்டு வரும்போது அந்த பொண்ணு கிட்ட நான் கண்டிப்பா இப்ப சாரி சொல்லுவேன், நீங்க ஏத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு போறான். பார்த்தா ஒரு களத்துல இறங்கி அதுல இருக்க தாமரை பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாரி கேட்கறான். அப்பவே இந்த பொண்ணு சிரிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் என்ன ஆக போகுதுன்னே தெரியல.